நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி யாமினி. நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ்ன்னு சொல்லி என் காதுல நீ க்ளோஸ் பண்ணிட்டல. எதுக்குடா உனக்கு இந்த கெட்ட புத்தி? தெரியாம பண்ணிட்டேன் யாமினி. போய் சொல்லாத. இப்படி சொன்னா அப்படி நடக்கும் தெரிஞ்சுதானடா அப்படி சொன்ன? தெரிஞ்சுதானே பண்ண? ஆமா. அப்ப சொல்லு, ஏன் அப்படி பண்ண? அது அது வந்து என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்காத, உண்மையை சொல்லு. அது ஒரு பொறாமையில தான். என்ன பொறாம உனக்கு? கேக்குறல, சொல்லுடா, என்ன பொறாம? உன்னை இன்னொருத்தனோட சேர்த்து எப்படி பார்க்க முடியும்? உனக்கே தெரியும் நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன்னு. அப்படியா? இல்ல, உனக்கே தெரியாது நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன்னு. அதான் வேணான்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? வேணா நீ தானே சொன்ன, நானா சொன்னேன்? கடைசி வரைக்கும் உன் மேல லவ்வா தான் இருந்தேன் யாமினி. வீட்டுல பண்ண கம்பல்ஷன்ல தான் அந்த பொண்ணு பார்க்கவே போனேன். அப்போ என் மேல இருந்த லவ்ல தான் அப்படி சொல்லி அவனை வெட்டி விட்டேன்ற. ஆனா அப்படி பண்ணது கூட தப்பு தான். உனக்கு இன்னும் என் மேல கோவம் இருந்ததுன்னா வேணா 2 அரை கூட என் கணத்துல அறிஞ்சிக்க. இந்தா. தேங்க்ஸ். நீ என்ன நினைச்ச அப்படி பண்ணியோன்னு எனக்கு தெரியல. அதனால நடந்தது என்னவோ நல்ல விஷயம்தான். ராகவோட உண்மையான முகம் என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பவே இப்படி சந்தேகப்படுறவன் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுவான்? ஆமா, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் அவெல்லாம் லாய்க்கே இல்லை யாமினி. நீ யாரு, எப்படிப்பட்ட ஃபிகரு? அப்படியா? மீனாட்சி தான் உலக அழகின்னு சொல்லுவ? அவளும் அழகி, ஆனா நீயும் அழகிதான், கருப்பழகி. உன் ஸ்டைலு ஆட்டிடியூட்லாம் யாருக்கு வரும் யாமினி? இந்த எலிபெரி, நந்திதா தாஸ், சான்ஸே இல்ல. அந்த மாதிரி நீ. இவன் போயிட்டாலாம் நீ யோசிக்காத யாமினி. நீ மட்டும் இப்போ மட்டும் சொல்லு, உலக அழகனுங்கெல்லாம் வந்து வரிசையில நிப்பானுங்க. எங்க யாருமே வரல? இந்த அர்த்தராத்திரில கூப்பிட்டா யார் வருவாங்க? எல்லாம் சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்க. இங்க இருக்கிற ஒரே அழகன் இப்ப நான் தான். அப்போ நீதான் வந்து நில்ல. ஏன் நான் ஒண்ணு சொன்னா நீ வந்து நிக்க மாட்டியா? அப்படி இல்ல. அப்புறம் என்ன, வந்து நில்லு. நான் ரிஜெக்டட் பீஸ் யாமினி. உனக்கு என்ன விட பெட்டர் பீஸ்லாம் கிடைக்கும். அப்படிலாம் சொல்லாத. எனக்கு ரிஜெக்டட் பீஸே போதும். ஹலோ அம்மா, கிளம்பிட்டேம்மா, வந்துருவேன். சரவணன் கூட தான் இருக்கேன். அவன் என்ன பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவான். பாய்மா. சரோ, போலாமா?
நீங்கள் டயல் செய்யும் சந்தாதாரர் தற்சமயம் பிஸியாக இருப்பதால் சிறிது நேரம் கழித்து டயல் செய்யவும். இந்த சந்தாதாரர் தொலைபேசியை இப்போது அணைத்து வைக்க போகிறார். ஹேய் மீன்ஸ் கட் பண்ணிடாத. அது என்ன மீல்ஸ் கீல்ஸ்ன்ட்டு? மீல்ஸ் இல்லடா, மீன்ஸ் செல்லமா. அப்படின்னா மீனாட்சிய செல்லமா சுருக்கி மீன்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சது, ஆனா பிடிக்கல. ஏன்? வேற ஏதாவது பேரை கூப்பிடுங்க. வழக்கமா கூப்பிடுற கல்லட குறிச்சின்னு கூப்பிடுவா? அடிப்பாவி. மீன்ஸை விட உனக்கு கல்லட குறிச்சி தான் பிடிச்சிருக்கா? ஆமா, கல்லட குறிச்சி ரேடியோ மிர்ச்சி ரைமிங்கா இருக்குல்ல? கரெக்ட். அப்புறம் என்னடா பண்ற? சும்மாதான் இருக்கேன். என்ன கலர் Dress? அடடா, என்ன இது? எப்ப போன் பண்ணாலும் என்ன கலர் Dressன்னு கேட்டுக்கிட்டு. சும்மா சொல்ல. எதுக்கு அது இப்போ? இல்ல சொன்னினா உன்னை அப்படியே அந்த கலர் Dressல கற்பனை பண்ணி பாப்பேன். உனக்கு என்ன Dress பிடிக்குதோ அதுல நீயே கற்பனை பண்ணிக்கோ. ஓகே. இந்த மலையாள பொண்ணுங்க மாதிரி வேஷ்டி மட்டும் கட்டிக்கிட்டு. டேய், கற்பனை குதிரை அடக்கு. ஒயிட் கலர் புடவை. அப்படி வா வழிக்கு. மா இப்ப என்ன விஷயமா கால் பண்ண? உன்னோட ஜாதகம் வேணும். என்ன ஜாதகமா? ஆமா. எதுக்கு? பொருத்தம் பார்க்கதான். அதான் எதுக்குன்றேன். உங்க வீட்ல ஏன் ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்க்கறப்போ எங்க வீட்ல உன் ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்க்க வேண்டாமா? என்ன பழிக்கு பழியா? இல்ல, ஜாதகத்துக்கு ஜாதகம். யாரு? உங்க அண்ணன் கேட்டானா? ஆமா. வேணும்னே பிரச்சனை பண்றதுக்குன்னே கேக்குறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஜாதகம் கேட்டீங்கன்னு தெரிஞ்சதும் அவரும் உன் ஜாதகம் வேணும்னாரு. இந்த வீம்பு தான் உங்க அண்ணன் உருப்படாம போறதுக்கு காரணமே. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? நான் ஏன் ஜாதகத்தை அனுப்புறப்போ நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்ப கூடாதா? என் ஜாதகம் உங்க வீட்ல இல்லையா? ஏன் ஜாதகம் உங்க வீட்ல இல்லையா? அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. இதுவும் தொலைஞ்சிருச்சு. வீம்புக்கு பேசாத மீனாட்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு இப்ப ஜாதகம் அனுப்ப இவ்ளோ அடம் பிடிக்கணும்? நீ அனுப்பு, நான் அனுப்புறதா இல்லையான்னு யோசிக்கிறேன். நீங்க அனுப்புனாதான் நாங்க அனுப்ப முடியும்னு அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னானா? வேணும்னே பண்றான் அவன். இதை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் நம்மள பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் என்கிட்ட அவன் செம்மையா வாங்க போறான். என்ன உங்க அண்ணன் சொன்னா வலிக்குதா? அதான் எதுவும் சொல்லலையே. அப்ப அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அமைதியா இருக்கேன்னு அர்த்தம். இதான் இந்த 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 திமிர் தான் உங்க குடும்பத்துல எல்லார்கிட்டயும் இருக்கு. இங்க பாருங்க, முதல்ல ஜாதகம்னு ஆரம்பிச்சது நீங்க. இப்ப எங்க வீட்ல பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க வேணான்னு சொல்லுங்க, நானும் அண்ணகிட்ட வேணான்னு சொல்லிடுறேன். இப்ப இதெல்லாம் எதுக்கு? அனுப்புனா அனுப்ப வேண்டியதானே. அதன நீ முதல்ல அனுப்புன அடம் முடிக்கிறது. ஹலோ, நான் சொல்றத கேளுங்க. என்ன? நான் என்னோட ஜாதகத்தை அனுப்பிட்டேன். அத வாங்கின பிறகே நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. போதுமா? சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டேன். இல்லடா, நான் டென்ஷன்ல ஏதோ. நான் போனை வைக்கிறேன். ஏய் சாரிடா பேபி. என்னடா?